ஹலோ எவ்ரிவான், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இங்கே வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு வெஜிடபிளை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் வந்து கூர்ஜத்துன்னு சொல்லுவாங்க. இதையே வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் ஜுக்கீனின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்சுலேயும் கூர்ஜஸ் தான், பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேயும் கூர்ஜத் தான் சொல்லுவாங்க. ஸோ இது ஓ மார்ஷேனா அட் த மார்க்கெட்னு அர்த்தம். ஸோ ஓ மீன்ஸ் அட் த, மார்ஷே மீன்ஸ் மார்க்கெட். ஸோ ஓ மார்ஷே அட் த மார்க்கெட். ஸோ லா மார்ஷே வந்துன்னா மெர்ச்சன்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, MERCHANT மெர்ச்சன்ட்னு சொல்லிட்டு இங்கே லா போட்டிருக்கிறதுனால வந்து ஃபெமினான் ஆச்சு. அது பெண்ணு பெண்ணு கடைக்காரராக இருக்காங்க. ஸோ வழக்கமாக சொல்கிற மாதிரி போன்ஜு முசியு ஊ டெசிரேனா உங்களுக்கு என்ன விருப்பம், ஊனா நீங்கள், டெசிரேனா டு டிசைர், இங்கிலீஷில் டு டிசைர்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கே என்ன விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லுக்லியானா கஸ்டமர் சொல்கிறோம் இல்லையா, இது வந்து லீவ் போட்டிருக்கிறதுனால இவர் வந்து ஆன் கஸ்டமர் இவர். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெவுதுரே கிலோ து பொம்து தேர். ஜெவுதுரே மீன்ஸ் எனக்கு வேணும், ஐ வுட் லைக் 1 கிலோ பொம்து தேர்னால் வந்து பொட்டேட்டோ தாங்க, உருளைக்கிழங்கு தாங்கன்னு கேட்குறாங்க. து கூர்ஜத்துன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஜுக்கினின்றது சொன்னேன் இல்லையா, அதுதான் 2 கூர்ஜத்து தாங்க அப்படின்றாங்க. ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷ் அந்த ஜுக்கினி சொல்ல போகிறோம். ஸோ சில்வு பிளே ப்ளீஸ் சொல்கிறோம். இல்லை மர்ஷாந்தது சொல்கிறாங்க வாலா. ஸோ வாலா சிசராத்து, அவ்வளோதானுங்களான்னு கேட்குறாங்க. வாலானா ஓகே, அவ்வளோதானுங்களா. சிசராத்துன்னா ச மீன்ஸ் இது, செரானா எதிர்காலத்தில் சொல்கிறது வில் பி, ஆல். ஸோ டூ மீன்ஸ் TOUT, டூ மீன்ஸ் ஆல் சொல்கிறது. ஸோ வாலா சிசராத்து. லுக்லியா அந்த கஸ்டமர் சொல்கிறாரு, ஆன் கஸ்டமர் சொல்கிறாரு, நோ je vais prendre aussi 3 pommes et une livre de cerises. நோ நான் வந்து je vais மீன்ஸ் ஐ ஆம் கோவிங், நான் போகிறேன். prendre மீன்ஸ் நான் எடுக்கிறேன், நான் அதையும் எடுக்க போகிறேன்னு சொல்கிறோம் இல்லையா. ஏன்னா வந்து எனக்கு வந்து 3 உருளைக்கிழங்கு, 3 ஆப்பிள். பொம்முன்றது இங்கே பாருங்கள், இதில் பொம்து தேர்னா உருளைக்கிழங்கு, ஏன்னா தேர்னா நிலம், பொம்முனா ஆப்பிள். ஸோ நிலத்திலேருந்து வர ஆப்பிள் வந்து உருளைக்கிழங்கு, சாதாரணமாக வர்றது வந்து ஆப்பிள் பொம்முனா. ஸோ ஐ ஆம் கோவிங் டு டேக், அந்த ஜெவை ப்ராந்துன்றது, ஜெவை ப்ராந்துன்றது ஐ ஆம் கோவிங், இந்த வேன்றது கோவிங். ப்ராந்துரு மீன்ஸ் டு டேக். ஜெவை ப்ராந்துரு ஓசி த்ராப்பம். ஓசி மீன்ஸ் ஆல்சோ, அதுவும் 3 ஆப்பிளும் எடுக்க போகிறேன். ஏ இன்னும் லீவ்றது செரீஸ். இப்போ இதில் பாருங்கள், இந்த இன்னும் லீவ்றது செரீஸில் ஒரு கிராமர், ஒரு பழங்காலத்து சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதாவது வந்து என்னன்னு சொன்னால், இன்னும் லீவ்ருனா அரை கிலோன்னு அர்த்தம். அது ஆக்சுவலாக அரை கிலோ விட கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 1 பவுண்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. 1 பவுண்டுன்றது வந்து காசாகவும் இருக்கும், 1 பவுண்டுன்ற மாதிரி. அதே சமயத்தில் வந்து எடையும் இருக்கும். எடை வந்து 1/2 கிலோன்றது வந்து ஒரு 464 கிலோகிராமை வந்து ஒரு லீவ்ருன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் லீவ்றது செரீஸ்னா வந்து உங்களுக்கு 1 பவுண்டும் சொல்லலாம், 1 பவுண்டு எடையும் சொல்லலாம், 1 பவுண்டு காசும் சொல்லலாம். செரீஸ்ன்றது வந்து செரி பழம். ஸோ இன்னும் லீவ்றது செரீஸ். இங்கேயும் பாருங்கள், இங்கே வந்து செரீஸ்ன்னு போட்ட உடனே இங்கே ப்ளூரலில் இருந்தால் கூட இங்கே நான் வந்து போடலை, ப்ளூரல் போடலை. ஏன்னா இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஒரு குவான்டிட்டி கொடுத்துருக்கோம், இங்கே இவ்வளோ அளவு வேணும்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். அதனால் இன்னும் லீவ்ருனா ஒரு அரை கிலோன்னும் போது இதுக்கு இந்த இடத்துல எஸ்ஸை சேர்க்க மாட்டோம். ஸோ அதே இது கூர்ஜத்தில் வந்து சேர்ப்போம், 2 கேட்டதுனால இங்கே வந்து சேர்க்க மாட்டோம். இங்கே வெறும்னு இன்னும் லீவ்ரு இல்லாமல்னா கொஞ்சம் போல் செரீஸ் வேணும்னா தே செரீஸ்ன்னு சொல்லுவோம். இதை மறந்துடணும், இன்னும் லீவரை மறந்துடணும், தே செரீஸ் சொல்லுவோம். ஸோ இன்னும் லீவ்றது செரீஸ், செரி பழம். அடுத்தபடியாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வாலா மிஸ்யூ ஏ அபெக் செசி. ஸோ எஸ் சார். ஏ மீன்ஸ் அண்ட், அவைக்னா வித், செசி மீன்ஸ் அதோட உங்களுக்கு வேறு எதுவும் வேணுமா, இதை தவிர்த்து வேறு எதுவும் வேணுமான்னு கேட்குறது தான் வந்து ஏ அவைக் செசி. ஸோ அவங்க திரும்பியும் சொல்கிறாங்க பாருங்கள், லுக்லியான்னு சொல்கிறாங்க, லுக்லியான். இப்போ இது வந்து பெண்மணியாக இருந்தால் லா போட்டுட்டு இங்கே போட்டுருவோம், லாக்லியான்ட்டு போட்டுருவோம். ஸோ லுக்லியா. ஜெவே ப்ராந்த்ரு ஆன் ஷூ ஃப்ளவர். ஸோ ஷூ ஃப்ளவர்ன்றது காலிஃப்ளவர் வந்து மாஸ்கிலம், ஆண் பால் அது, அதனால யூஎன்னு போட்டிருக்கோம் இங்கே. சரிங்களா. இன்னும் லீவ்ருன்றது வந்து இங்கே வந்து கிலோ, அது சாரி அரை கிலோ, அது வந்து ஃபெமினா. இங்கே கிலோ,
கிலோ வந்து மாஸ்கிலாம் ஓல இருக்குது இல்லையா, ஈல முடிஞ்சிருக்குது இங்கே. இதுலேயே வந்து ஆல் லீவ்ருன்னு சொன்னோம்னா அது புத்தகம், ஒரு புத்தகம்னு அர்த்தம். ஸோ இதுவே வந்து இன்னும் லீவ்ருன்னோம்னா ஒன்று ஒரு பவுண்டு எடையோ இல்லை ஒரு பவுண்டு காசோ. இந்த ஈயை மறந்துட்டு வெறும் ஆல் லீவ்ருன்னு போட்டாங்கன்னா ஒரு புத்தகம்னு அர்த்தம். ஸோ இது எக்ஸப்ஷன். உங்களுக்கு ஈல முடிஞ்சால் கூட புத்தகமாக இருக்கும்போது அது மேஸ்குலினாக போடணும், காசும் எடையும் இருக்கும்போது வந்து ஃபெமினனாக போடணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ je vais prendre un chou-fleur, ஒரு காலிஃப்ளவரும் எடுக்க போகிறேன், ஒரு காலிஃப்ளவரும் தாங்க அப்படின்ற மாதிரி. c'est tout மீன்ஸ் இஸ் தட் ஆல், அதாவது அவ்வளோதானுங்களா? நோ இவங்க சொல்கிறாங்க அவ்வளோதான். இந்த வாங்குறவர் சொல்கிறாங்க je vais prendre un chou-fleur, நான் ஒரு காலிஃப்ளவரும் எடுத்துக்க போகிறேன், அவ்வளோதான், தேங்க்யூ மெர்சி தேங்க்யூ சொல்கிறாங்க. ஸோ கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா வாலா ஓ டோட்டல், ஓகே டோட்டலாக உங்களுக்கு வந்து 15 ஈரோ. அது சிலா ஃபெரா, ஃபெரான்றது ஃபேர், அது ஒரு வேர்பு. ஸோ இட் வில் பி அபவுட் 15 ஈரோஸ் அப்படின்றாங்க. வாலா ஓ டோட்டல் சிலா ஃபெரா 15 கேன்சரோ. ஸோ இது யாரெலாம் நீங்கள் ஃப்ரெஞ்சு படிக்கிறீங்களோ அவங்களுக்காக நான் வந்து இதை சொல்கிறேன். இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கு, வெறும் ஃப்ரெஞ்சு வேண்டாம் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு கீழேயும் சொல்கிறேன் நான். இதை பார்த்துக்கோங்க. La marchande, bonjour monsieur, vous désirez? Je voudrais un kilo de pommes de terre, 2 courgettes, s'il vous plaît. Voilà, ce sera tout. Non, je vais prendre aussi 3 pommes et une livre de cerises. Voilà, monsieur. Et avec ceci, je vais prendre un chou-fleur. C'est tout, merci. Voilà, au total, cela fera 15 euros. இதே நான் இப்போ உங்களுக்கு இங்கிலீஷில் போட்டிருக்கேன். இங்கிலீஷில் வந்து ரொம்ப மாறும், இது மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஹாய் கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக மாறும். ஹாய் வுட் யூ லைக் அட் த மார்க்கெட், மெர்ச்சன்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ ஹாய் வுட் யூ லைக். ஸோ ஜென்ரலாக இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஹாய் வுட் யூ லைக், ஹாய் ஐ வுட் லைக் அ கிலோ ஆஃப் பொட்டேட்டோஸ், 2 courgette, British English, and you can see that one zucchini in American English, zucchini please. And they can give you, here you go, is that all? And I'm also going to take 3 apples and a pound of cherries. Pound of cherries means உங்களுக்கு வந்து ஒரு அரை கிலோ சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ ஒரு பவுண்டு செரின்னு சொல்கிறது காசு கிடையாது. இது 464 கிராம்ன்றது வந்து பழங்காலத்தில் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க ஒரு பவுண்டுன்னு சொல்லிட்டு எடைக்கு. So, well, anything else? Well, I'm going to take a cauliflower. That's all. Ta. இங்கே பாருங்கள், இங்கே டான்றது வந்து இது வந்து ரீஜனல் லாங்குவேஜ் இங்கிலீஷில். தேங்க்யூன்றது வந்து சுருக்கமாக வந்து அவங்க வந்து டான்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தபடியாக வந்து நான் இங்கே வந்து ஒரு பிழை விட்டுட்டேன், 16 ஈரோஸ்ன்னு போட்டுட்டேன். அங்கே இங்கிலீஷில் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து 15 ஈரோ போட்டிருக்கேன். ஸோ 15 ஈரோஸு, இல்லைன்னா இது 16 ஈரோஸ், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இங்கிலீஷில் இருக்க ஈரோஸ் கிடையாது, இங்கே பவுண்ட்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். யூகேயில் வந்து பவுண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கூர்ஜத்துன்றதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுது. கூர்ஜத்துன்றது இதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ஒரு வெள்ளரிக்காய் வகை மாதிரியும் இருக்குது இல்லையா? சும்மா 2 நிமிஷத்தில் நீங்கள் சாதாரணமாக அதை கழுவிட்டு தோலை போட்டு கட் பண்ணி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சோம்னா 2 நிமிஷத்தில் உங்களுக்கு ஆகிடும். நீங்கள் மிளகாத்தூள் வேணாலும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், இல்லை மிளகுத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது கிட்டத்தட்ட ஒரு வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெள்ளரிக்காய் பச்சையில் சாப்பிட்லாம், இது பச்சையாக சாப்பிட முடியாது, சமைச்சு தான் சாப்பிட முடியும். நல்ல க்ரீன் கலராக இருக்குது. இது ரொம்ப நல்ல சத்துடையது, சிறந்த இதுவானது உங்களுக்கு. ஸோ இது வந்து சில பேருக்கு வந்து ஒத்துக்காது, குளிர்ச்சின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவும் இதை சாப்பிட மாட்டாங்க, என்னோடய பெரிய அக்காவும் சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் காய்கறிகளாக இருக்கிறதுனால. ஆனால் இது வந்து ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். இது வந்து இந்த சர்க்கரை வியாதி சொல்கிறோம் இல்லையா, டயபெட்டிஸ், இதுக்கெல்லாம் இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை வந்து சமைச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். நான் ஒரு தடவை வந்து உங்களுக்கு இந்த டயபெட்டிஸை பற்றி நான் தமிழில் பேசுகிறேன். இந்த கூர்ஜத் வந்து ஆக்சுவலாக நான் கடையில் வாங்கலை, இது நான் வாங்கினது வேறு. இது வந்து அமெரிக்காவில் என்னோட ஒரு கசின் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தோட்டத்தில் அவங்க விளைச்சாங்க. அதை வந்து பாருங்கள், அவங்க வந்து டேபிள் மேலே போட்டு எனக்காகவே வந்து அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க அவங்க.
ஸோ அவங்களுக்கு ரொம்ப நல்லா இதுவும் பிடிக்கும். அத நான் சொல்லிக்கிட்டு இருந்தபோது அவங்க எனக்கு இத அனுப்பிச்சாங்க. ஸோ நம்ம தோட்டத்திலயும் இது வந்து விளைக்கலாம். ஓகே. ஸோ நான் வந்து உங்களுக்கு சொன்ன மாரி இன்னொரு ஒளிப்பதிவில வந்து டயபீட்டிஸ்க்கு வந்து எப்படி நம்ம வந்து அத வந்து கட்டுப்படுத்துறது அப்படின்றத பத்தி நான் வந்து உங்களுக்கு இந்த மாரி பச்சை காய்கறிகள சமைச்சு சாப்பிட்றதுனால வந்து உணவு பொருட்கள் மூலமா வந்து இத வந்து நம்மளால கட்டுமானத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். ஸோ நம்ம மார்க்கெட்ல போனா எப்படி கேட்குறதுன்றத பத்திலாம் நல்லா பார்த்துட்டோம். ஓமார்ஷேன்றதுல. ஸோ இன்னும் இத பத்தி விளக்கமா வந்து நெறைய எப்படி வந்து உரையாடல்கள்லாம் பேசுறதுன்றதையும் பத்தி நம்ம மிக விரைவில பார்க்கலாம். ஓகே தென் பாய். அவ்வா. அபியான்து. சி யூ சூன்.